ஆனால் இது உள்ள தேட்டரும் இருக்குது, மாடியில் இருக்குது. பர்கரும் வேற என்னது, நம்ம ஊரில் தான் யூஸ் பண்ண மாட்டோம், இங்கே எல்லாமே இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம அப்துலுக்கு வந்து ஸ்கூல் இல்லை. ஓகேயா, அப்துலுக்கு ஸ்கூல் இல்லாதனால நமக்கு வந்து வேலைகள் அந்த அளவுக்கு இல்லைங்க. எப்படின்னா காலைல எந்திரிக்கிறது, அப்புறம் என்ன சொல்கிறது, தொழுகைக்கு போகிறது, வைக்கிறது, சாப்பிட்றது, இந்த மாதிரி வேலைகள் தான் போய்கிட்டு இருக்கு. ஒன்றும் வேலைகள் அந்த மாதிரி இருந்த மாதிரி தெரியல. அதனால ஒரு 2 நாளாக வீடியோ போட முடியல, எடுக்க முடியல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சரி நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. அதனால லூலுக்கு போகணும்னு சொன்னாப்புல காலையிலேயே. சரி அப்போ லூலுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம கிளம்புறோம். இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்புறோம். சார் லூலுக்கு போவோம். லூலுக்கு போயிட்டு என்ன ஜாமான் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போல் காலையில் டியூட்டி முடிச்சுட்டு வந்தாச்சு. முடிச்சுட்டு என்ன ஜாமான் இன்னும் மாதம் இப்போ பிறந்து இப்போ 12-13 நாள் ஆகிட்டு. ஜாமான் எதுவும் வாங்கலை. ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் ஜாமான்கள்லாம் இருக்குது. சரி மேற்கொண்டு இப்போ இன்றைக்கி சமையல் பொங்குறதுக்கும் கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டியிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கார் பார்க்கிங் இங்கே இடம் கிடச்சிச்சு, இங்கே விட்டாச்சு, கீழே போகல. அன்றைக்கி கூட்டமாக இருந்துன்னு சொல்லி கீழே போய் பார்க்கிங் பண்ணிட்டு வந்தோம். இப்போ லூலுக்கு வந்தாச்சு. இதாக இருக்குது பாருங்கள். ஆனால் இது உள்ள தேட்டரும் இருக்குது, மாடியில் இருக்குது தேட்ரு. ஒரு நாள் போக முடிஞ்சால் போயிட்டு உள்ளே போய் காட்டுறேன் எவ்வளோ ரூபா என்ன ரேட்டுன்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லை நம்ம வீட்டில். ஏன்னா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் ஆயில் வாங்கி வச்சுருந்தோம். சரி இப்போ ஆஃபரில் தான் போடுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம லூலு பக்கத்தில் இருக்கிறதுனால லூல்லே வந்து நம்ம ஜாமானே வாங்கிக்கிறோம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால இங்கேயே வந்து வாங்கிக்கிறோம் நம்ம. ஆனால் ஆஃபரில் எதுவுமே இல்லையே. 21 ரியாலுக்கு போட்டிருக்காங்க சன்ஃப்ளவர் ஆயிலு 3 லிட்ரு. சரியா, 21 ரியால்னால் எவ்வளோ ஓடுது? 7 ரூபா என்னமோ சில்லற ஓடுது. பார்ப்போம், அவங்க வரட்டும். இப்போ பார்க்கிங்கோட போயிருக்காங்க. அவங்க வந்த பிறகு என்னென்னு கேட்போம். ஓகே, மீன் பார்க்க போவோம். மீன் வாங்க தான் வந்தது. இப்போ இன்னும் நம்ம வீட்டில் மீன் சாப்பாடு ரெடி பண்ணுவோம், மீன் குழம்பு வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 8 ரியாலுக்கு தான் அந்த மீன் போட்டிருக்காங்க. ஸ்மால் விலை மீன் சங்கரா மீன்லேயே ஸ்மால் போட்டிருக்காங்க. இதுதான் சல்மோன் மீன். ஃபிஷ்ஷா 26 ரியாலா? உங்களுக்கு சீலா மீன் 1 கிலோ 26 ரியாலாம். ஸ்மால்னு போட்டிருக்கு. இதுதான் இது பெருசு 70 ரியால். இந்த சீலா மீன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஜாமான்லாம் வாங்கியாச்சு. ஜாமான் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். விலைலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர விலையாக இருக்குது. ஒரு முருங்கைக்காய், கொஞ்சம் வெங்காயம், வேறு என்னது பீக்கங்காய், பாவக்காய், அப்புறம் மீன், அப்புறம் தேங்காய், இதுதான் வாங்கியிருக்கு. பார்த்தீங்கன்னா 35 ரியால் வந்துருச்சு. நம்மளுக்கு ரேட்டு ரொம்ப விலைவாசி அதிகமாக இருக்குது. இப்போ வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வேலை என்ன நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சமையல் பொங்குற வேலை தான். சமையல் பொங்கிட்டு அடுத்த வேலை என்னென்னு பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஜாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சரியா, அது மொத்த ஜாமான் பார்த்தீங்கன்னா 35 ரியாலு. சரியா, நம்ம ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 750 ரூபா கிட்ட வரும். அது போக பார்த்தீங்கன்னா பாவக்காய் பாருங்கள், 1 ரியால். ஒரு பாவக்காய் 1 ரியால், 22 ரூபா நம்மளுக்கு. சரியா, நம்ம ஊர் காசுக்கு 22 ரூபா கிட்ட வருது. தேங்காய் 2 தேங்காய் வாங்கினேன். வெங்காயமும் அப்படி தான், ரேட்லாம் கூடிடுச்சு. வெங்காய ரேட்லாம் 8 ரியால் 7 ரியால் அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. நான் ஒரு 2 ரியாலுக்கு வாங்கினேன். சரியா, 4-5 வெங்காயம் தான் இருந்துச்சு பல்லாரி. அப்புறம் பீக்கங்காய் கொஞ்சம் வாங்கினேன் கூட்டு வைக்கிறதுக்காண்டி. 2 ரூபா 85 பைசா போட்டிருக்காங்க. மொத்தம் 3 ரியால் 60 ரூபா. அந்த ஒரு பீக்காங்க மட்டும் 60 ரூபா சில்லற வருது. ஒரு முருங்கைக்காய் பாருங்கள் 22 ரூபா. சரியா, நம்ம வாங்கியாச்சு ஜாமான். அதுக்கப்புறம் அந்த இது விதை வாங்கினேன். என்ன விதைன்னா சியா விதைன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த விதை. அது கொஞ்சம் அந்த குளிர்ச்சியாக இருக்கும். அது போட்டு தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சம் சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்திருக்கோம். அது போக மீன், இன்றைக்கி சாப்பாடு வந்து மீன் சாப்பாடு பொங்குறதுனால மீன் குழம்பு வாங்கிட்டு வந்தேன். சங்கரா மீன் இங்கே எப்படி போட்டிருக்காங்கன்னா, நம்ம ஊரில் சங்கரா மீன், இங்கே வந்து சுல்தான் இப்ராஹிம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மீன் பேர். ஸ்மால் தான், ரொம்ப பெருசு இல்லை, சின்னது தான். அதனால தான் இந்த ரேட்டு 8 ரியால் போட்டிருந்தாங்க 1 கிலோ. நான் ஒரு 1/2 கிலோ மீன் வாங்கிட்டு வந்தேன். பாருங்க, ஒரு 8 பீஸ் தான் இருந்துச்சு. 8 பீஸோ 9 பீஸோ தான் இருந்துச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்த வேலை என்ன வேலை இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம லூலுக்கு போயிருந்தோம் இல்லையா, லூலுக்கு போயிட்டு மீன் வாங்க போயிருந்தோம். மீனும் கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்க இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கிட்டு இப்போ அவங்க வந்து தான் ரெடி பண்ணாப்புல சாப்பாடு ரெடியே வந்திருக்கு. இப்போ இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு. ஓகேயா, அது போக பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு இன்னைக்கு. அதாவது சங்கரா மீன் வாங்கிட்டு வந்தோம். சங்கரா மீன் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி மீன் குழம்பு வச்சாச்சு. அது போக பார்த்தீங்கன்னா மீன் பொரிச்சு வந்திருக்கு ஜம்முன்னு.
சூப்பராக இருக்கா பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. அது போக வெங்காயம் வெட்டி வச்சுருக்காப்புல. ஓகே இன்ஷால்லா இதான் நமக்கு சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு. சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். என்னென்னா இப்போ நமக்கு இந்த ஸ்கூலில் அந்த பையனுக்கு ஸ்கூலில், ஏன்னா ஸ்கூலு அப்படியே இருந்தாலுமே காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் உள்ள வேலைகள் தான். இப்போ லீவு வெடிங்கனால எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்ட்டில் தான் இருந்த மாதிரி தெரியுது. வெளியே எங்கேயும் போன மாதிரி தெரில. இப்போ மேடம் பார்த்தீங்கன்னா 2-3 நாள் ஆச்சு அவங்க வெளியே வந்து. இப்போ 2-3 நாள் ஆச்சு வெளியே போகல அவங்க நைட்டு. இன்ஷால்லா இன்றைக்கி எங்கேயும் போகிறாங்கன்னு தெரில. இன்ஷால்லா பார்ப்போம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு. மணி 7 ஆயிட்டுங்க. ஏன்னா கொஞ்சம் துணி கிடந்துச்சு. துணியை மட்டும் அயர்ன் பண்ணி வச்சுட்டு நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ நைட்டு சாப்பாடு ரெடி பண்ண வேண்டியதான். ஏன்னா திடீர்னு எங்கேயும் மேடம் எங்கேயும் வெளியே போயிடக்கூடாது. அதனால் இன்றைக்கி வந்து சப்பாத்தி போடலான்னு சொல்லிட்டு மாவெல்லாம் பிணைஞ்சி வச்சுட்டே போயிட்டேன். கொண்டக்கடலையும் அவிச்சு வச்சுட்டே போயிட்டேன் வேலைக்கு டியூட்டி பண்ணுறதுக்கு. முடிச்சுட்டு வந்தாச்சு. நைட்டு டிஃபன் தான் பார்க்கணும். இவங்க கடைக்கு போயிருக்காங்க. கடைக்கு போயிட்டு வர்றதுக்காட்டி நம்ம வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். அப்போ தான் சாப்பிட்டுட்டு நம்ம ரெடியாக இருக்க முடியும். மேடம் எங்கேயும் போயிடக்கூடாது வெளியே. நம்ம வச்ச மத்தியானம் மீன் குழம்பும் இருக்குது. அது போக சன்னா மசாலா வச்சிட்ருக்கேன். பாருங்க, கொண்டக்கடலை வேக போட்டு வச்சிட்டேன் சாயந்தரமே. சப்பாத்தி போட்டு நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து சன்னா மசாலா வச்சு கேட்டாங்க. சரின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் தாளித்து விட்டேன். சரியா, வந்தோடனே நம்ம அந்த பையனுக்கு போய் சாப்பாடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி போடணும். மேடம் எங்கேயும் போகிறாங்களா என்னன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். மணி 7 தான் ஆகுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, என்ன ஜம்மா இருக்கீங்க? சாப்பாடு பர்கரும் வேற என்னது? பர்கரும் உருளைக்கிழங்கு. இது உருளைக்கிழங்கு, அது பர்கர். பெப்சி வரையா? இது எவ்வளோ ரூபா? இது மொத்தம் 39 ரூபா. பாரு, 39 ரூபா. 39 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாப்பாடை போய் அந்த பையனுக்கு கொடுத்துட்டு, ஏன்னா டெய்லி இந்த பர்கர் தான் மேக்னட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்ருப்பான். இப்போ என்னென்னா அந்த இது சவர்மாவும் பர்கரும் வாங்கியிருக்கான். இந்த கீழே தான் இருக்கான். ஏன்னா கேம் விளாண்டுட்ருக்கான். அதை போய் கொடுத்துட்டு அடுத்த வேலை என்ன வேலை இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து நைட்டு சாப்பாடு ரெடி ஆகிட்டு. சரியா, நம்மளுக்கு நைட் சாப்பாடு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் வச்சுருக்கு. சரியா, இப்போ சாப்பிட்டுட்டு மேடம் ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அது இப்போ போகணும். எங்கே போகிறோன்னு சொல்லி நான் உங்களுக்கு சாப்பிட்ட பிறகு என்ன சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நைட் சாப்பாடு சாப்பிட்டாச்சு. ஓகே, சன்னா மசாலாவும் நம்ம சப்பாத்தியும் போட்டு சாப்பிட்டோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஊரில் போட்டு சாப்பிட்டது. அதுக்கப்புறம் சாப்பிடல. இங்கே ஒரே இட்லி தோசை அதான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க திடீர்னு நம்ம சப்பாத்தி வைக்கிற நேரம் தான் அவங்க மேடம் வெளியே போகணுமாங்க. அதனால் வேலை வந்து சீக்கிரம் முடிகிறதுக்காண்டி நம்ம வந்து இட்லி தோசை போட்டு சாப்பிட்டுக்கிறது. இன்றைக்கி வந்து வேலை எவ்வளோ இல்லை, இன்றைக்கி கம்மியாக தான் இருந்துச்சு நம்மளுக்கு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்டாங்களா, சப்பாத்தியும் சன்னா மசாலும் போட்டு தான் நாங்கள் போட்டு சாப்பிட்டாச்சு. அலமதுல்லான்னு. எப்படி இருந்துச்சுங்க? சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? உண்மையாக சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு. அந்த சப்பாத்தி மசாலா, சப்பாத்தி என்ன மசாலா? அது சன்னா மசாலா. சன்னா மசாலா செம. இது வரைக்கும் அந்த மாதிரி மசாலா நான் பார்த்ததே கிடையாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், அது போக நல்லா இருக்குன்ட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வந்து ஒரு 7:30 மணிக்கெலாம் நம்மளுக்கு வந்து ஜாமான் வாங்குறதுக்காண்டி நம்மளுக்கு சீட்டில் எழுதி மருந்து ஜாமான்கள்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம வந்து அல்வேஸ்க்கு போய்கிட்டு இருக்கோம். அல்வேஸ் சூக்கு இருக்குது பார்த்தீங்களா? அல்வேஸ் சூக்குனா மார்க்கெட்டு. அது ஒரு பெரிய இந்த மருந்து கடைகள், காவா போடுறது அந்த கடைகள் ஃபுல்லுமே அந்த லைன் ஃபுல்லாகவே இருக்கும். சவுதிக்காரங்க முக்கால்வாசி அங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ஓகே, போயிட்டு என்ன ஜாமான் வாங்குறோன்னு சொல்லி பார்ப்போம். சரியா, ஏன்னா எல்லாம் அரபியில் எழுதியிருக்காங்களா மேடம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியல என்ன எழுதியிருக்காங்கன்னு. நம்ம சீட்டை கொண்டு போய் கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்க, மேடம் வந்து இந்த ஜாமான் இல்லைன்னா எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இருந்துச்சுன்னா வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். மற்றபடி வேலைகள் இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா மேடம் இனிமேல் வெளியே போகிறாங்க இல்லை என்னன்னு தெரியல. மணி பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி ஆக போகுது. இங்கே 8:45 இப்போ மணி. இன்னும் கடைக்குள்ளே போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு எப்படியும் 10 மணிக்குள்ளே ஆயிரும். சரியா, அது போக சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கே போயிட்டு என்ன வாங்குறோன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இந்த இருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அல்வேஸ் பில்டிங். சரியா, நம்ம வந்து ரியாத்தில் மெயினாக பில்டிங்னா இந்த பில்டிங் தான். நம்மளுக்கு அது ஒரு பில்டிங் இருக்குது, இந்த இது ஒரு பில்டிங் தான். ஃபுல்லுமே கடைகள் இருக்கும். சரியா, சோபா கடை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு கடை, காவா கடை, அப்புறம் மருந்து கடைகள் எல்லாமே உள்ளே இருக்குது. சரியா, அது போக ட்ரெஸ்ஸு கடைன்னா பார்த்தீங்கன்னா அரபிக்காரங்க ட்ரெஸ்ஸு கொடுத்துறாங்களா அந்த தோப்பு அது. அப்புறம் இப்போ வந்து குளிருக்காண்டி இப்போ எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்டு இறக்கியிருக்காங்க. எல்லா கடைகள்லையுமே ஜாக்கெட்டு, குளிருக்கான ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே இப்போ போட்டிருக்காங்க. சரி, நம்ம அந்த கடைக்குள்ளே போயிட்டு என்ன ஜாமான் வாங்குறோன்னு பார்ப்போம். ஓகே,
இவங்க வந்து பாகிஸ்தான்காரங்க. சரியா, இவங்க தான் இப்போ கடை வச்சுருக்காங்க இங்கே சவுதி அரேபியாவில். இந்த பாருங்க, பீக்கங்காய் நார் இது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. நம்ம ஊரில் தான் யூஸ் பண்ண மாட்டோம், இங்கே எல்லாமே இருக்குது. பெருஞ்சீரகம் கிட்னா 30 ரியாலே 1 கிலோ. 1 கிலோ 30 ரியால் பெருஞ்சீரகம். நம்ம ஊருக்கு 600 கிட்ட வரும். ஜீரகம், மிளகு, ஓமம் எல்லா ஜாமான் இருக்குது. மல்லி இந்த பாருங்க, அதிமதுரமாக இது அரபியில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் அன்னாச்சி பூ, சொக்கு, வெந்தயம், மருந்து ஐட்டங்கள் நிறைய இருக்குங்க. ये उसमें लिखा है 1 किलो, 1 किलो इतना होता है कितना पैसा है? 60 रियाल। अच्छा मैडम, कितना लिखे रखे? उसमें 1 किलो लिखा है। अच्छा आधा किलो दे दो। आधा किलो नहीं तो बात करेंगे अभी मैडम के साथ। बात करो, बहुत होता है। अच्छा आधा किलो दे दो, बाद में उन्हें ले लेंगे. இது 60 ரியாலுக்கு 1 கிலோ 60 ரியாலாம். மேடம் வந்து 1 கிலோ எழுதியிருக்காங்க. அதான் நிறையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அரை கிலோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இருக்காங்க, இவங்களும் பாகிஸ்தான் தான். இது பாருங்க, எல்லா மருந்தும் இருக்குது பாருங்க. இந்த இலை வந்து அவிச்சு குடிச்சோன்னு வைங்களேன், பாத்ரூம் போகலன்னு வைங்களேன், நல்லா பாத்ரூம் போகும் இது. சரியா, நாங்களும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். அது 1 கிலோ 60 ரியால் போட்டிருக்காங்க. சும்மா 2 ரியால் 3 ரியால் கேட்டாலே கொடுப்பாங்க. இது ஒரு மருந்து. சியாக்கா பாருங்க, கொய்யா இலைலாம் இருந்துச்சு. இந்த பாருங்க, இந்த இடத்துல கொய்யா இலை. எல்லாமே 60 ரியால். அவ்வளோ மருந்து தான் இருக்குங்க ஃபுல்லுமே. அது போக பாதாம், பிஸ்தா அதுவும் இருக்குது. இந்த கடைக்கு வந்தால் எல்லா ஜாமானும் வாங்கிக்கலாம். மேடம் ரெகுலராக அந்த கடையெல்லாம் வந்து வாங்குவாங்க. गावा பொடி, எசன்ஸு, சர்க்கரை, சீனி, கல்கண்டை பாருங்க எப்படி பேக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. कितना रियाल? 5 रियाल. 5 ரியாலாம் இது ஒரு பேக்கெட். துவரம் பருப்பு, மைசூர் பருப்பு, உளுந்தம் பருப்பு, பட்டை, கிராம்பு. இங்கே பாருங்க மிஷின், இங்கேயே காவை வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வறுத்து இங்கே அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சரியா, இந்த இருக்குது பாருங்க. இது ஃபுல்லாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. இதுதான் மேடம் வாங்கின ஜாமான் ஃபுல்லாகவே இந்த இதுதான் மருந்து தான் வாங்கியிருக்காங்க. சரியா, இது காவா 2 கிலோ வாங்கியிருக்காங்க. இது மருந்து அவங்க சாயால் போட்டு குடிக்கிறதுக்கு வாங்கியிருக்காங்க. இது காவா கொட்டை. காவா கொட்டைனா காப்பி கொட்டை. இந்த இருக்கிறது இதுதான் வறுத்து கொடுப்பாங்க. இது ஏலக்காய். சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க ஏலக்காய் பாருங்க. அதை கம் 1 கிலோ 160 ரியாலாம். பெரிய சைஸு 160 ரியாலு, சின்ன சைஸு கம்மியாக வரும். 160 நம்ம ஊருக்கு 3000 4000 ரூபா வந்துடும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்கிட்டு அடுத்த வேலை என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஜாமான் வாங்கிட்டு மணி பார்த்தீங்கன்னா 9:30 மணி. இங்கே பாருங்க, மணி 9:30 ஆகிட்டு. நம்ம கொண்டு கொடுத்துட்டு மேடம் எங்கேயும் வெளியே போகிறாங்களா இல்லைன்னு தெரியல. இதுக்கு மேலே எங்கேயும் கிளம்பி வராங்களான்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மணி பாருங்கள் 11:10 ஆகிட்டு. நம்ம டியூட்டியெல்லாம் முடிச்சாச்சு. ஓகே, நம்மளும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா வேறு எதுவும் வேலைகள் வருமா, திடீர்னு மேடம் எங்கேயும் வெளியே போகிறாங்கன்னு பார்த்தோம். ஆனால் மேடம் எங்கேயும் வெளியே போகலை. அவங்க சொன்ன ஜாமான் வாங்கி கொடுத்தாச்சு. நம்ம படுக்க வேண்டியதான். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.